சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கும். நீங்க இருக்கீங்களா குஷியா? சூப்பரா இருக்கிறேன் சிஸ்டர். இன்னைக்கு பைபிள் பழைய ஏற்பாடு 2 ராஜாக்கள் அதிகாரம் 5 வரைக்கும் பார்க்க போறோம். நிறைய மெசேஜ், நிறைய ஆன்மீக ரகசியங்கள், ஆழமான ரகசியங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா 4வது அதிகாரத்துல ஒரு விஷயத்த நான் ரொம்ப லைட்டா எடுத்துட்டேன். அது அப்படிதான் இருக்கும், பார்க்கறதுக்கு காமெடி மாதிரி இருக்கும். ஆனா அதுலயும் ஆழமான ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, எலியாவோ எலிசாவோ தெரியல, மொட்டை அடிச்சுட்டு மொட்டையா வரும்போது குழந்தைங்கள மொட்டை தலையான்னுவாங்க. உடனே அவரு சபிச்சுட்டு போயிடுவார். உடனே 2 கரடி 42 குழந்தைங்களை பீறிட்டு போயிடுச்சு. அப்படியே என்னடா இவ்வளவு சில்லறத்தனமா இருக்குது, குழந்தைத்தனமா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். கேட்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க பைபிள் ஃபுல்லா படிக்கும்போது ஒன்னும் அப்படிதான் இருக்கும். ஆனா நிஜத்துல அப்படி நடக்குதான்னு பாருங்க. கண்டிப்பா நடக்குது. என்ன உடனே நடக்காது, அவ்வளவுதான் இல்லையா? இது கதையா சொல்லும்போது உடனே நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா உடனே நடக்காது. நமக்கே தெரியாது. அந்த சாபம் வரும்போது இந்த சாபத்தினாலதான் இது நடக்குதுன்னு தெரியாது. அங்க உடனடியா அந்த குழந்தைங்களை பீறிட்டு போன மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அந்த குழந்தை பெருசாகி பெரிய ஆளாகி கூட நடக்கலாம், பாம்பு குத்தி தாக்கலாம், எது வேணாலும் ஆகலாம். ஆனா அப்ப இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி விளையாட்டா நம்ம சொல்றது ஒருத்தருடைய மனம் நோகுதுனாலே அது சாபம் தான். அவங்க வாயை திறந்து உங்களுக்கு சாபம் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி ஒருத்தருடைய மனசு சந்தோஷப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு நல்ல வார்த்தை அவங்கள புகழ்ந்து சொல்றீங்கன்னா சந்தோஷப்படும் இல்லையா? அவங்க சந்தோஷப்பட்டாலே அது ஆசீர்வாதம் தான். அதனாலதான் நம்மளுடைய வார்த்தைகள் ஒன்னும் மனிதர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர சாபம் கொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்வார். கண்டிப்பா, நிஜமாக. அதுதான் சிஸ்டர். அது நம்ம அனுபவமே இருக்கும் இல்லையா? நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்க இப்ப உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற கஷ்டத்தை நினைச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர்கிட்ட சாபம் வாங்குனீங்கன்னு நினைச்சு பாருங்க. அல்லது எத்தனை பேர் மனதை கஷ்டப்படுத்தி இருக்கிறீங்கன்னு நினைச்சு பாருங்க. ரஜினி படத்துல சொன்ன மாதிரி கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு கணக்கு கரெக்டா புரியும். இந்த ஜென்மத்திலே இப்படின்னா பல ஜென்மமா நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம், அதற்கான தண்டனை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பல ஜென்மத்து விஷயமெல்லாம் சேர்த்து அந்த கர்ம கணக்கின் விதியைத்தான் உண்மையிலே பைபிள்ல தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டு வருது. நிறைய அதிகாரங்களும், குறிப்பாக இந்த ராஜாக்கள் 1 ராஜாக்களும் சரி, 2 ராஜாக்களும் சரி. இந்த 2 ராஜாக்கள் என்ன நடக்குது சொல்லுங்க சிஸ்டர். 5வது அதிகாரத்துல பிரதர், இங்க எலிஷாங்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக கடவுள் நிறைய நன்மைகள் செய்கிறார், அற்புதம் காட்டுறார். கரெக்ட். ஆமா. அப்ப இங்க லாஸ்ட் எபிசோட்ஸ்ல நடந்தது இல்லைங்களா? இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா 4வது அதிகாரம் இல்ல 3வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எலிஷா, இது முழு அதிகாரமே எலிஷா பத்தி தான் இருக்கும். ஆமா. இங்க நாமன் பத்தி சொல்லியிருக்காரு கடவுள். அவருக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது, லெப்ரசி, குஷ்டரோகம். குஷ்டரோகம். ஓகே, அப்படியாக விவரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இது தீராத வியாதி இல்லைங்களா? கண்டிப்பா. அப்ப நிறைய பேர் அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க எலிஷான்ற பிரவாதி, அதாவது ஒரு ப்ராஃபிட்ட நீங்க ஏன் போய் சந்திக்க கூடாது? இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். அந்த எலிசா ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை கடத்திட்டு வரானுங்க. ஏன்னா அந்த பைபிள்ல சட்டம் அப்படி இருக்கும், பெண்களை எல்லாம் கடத்திட்டு நீங்க உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதாவது இஸ்ரேல் மட்டுக்கு, இஸ்ரவேல் மக்கள்ல இருந்து ஒரு பெண்ணை கடத்திட்டு இவங்க வீட்டுல வேலைக்காரியா அந்த பொண்ணு இருப்பா. இந்த நாகமோன் குஷ்டரோகியா இருக்கக்கூடிய படைத்தலைவன் இவன். அவனுடைய வீட்டுல வேலைக்காரியா இருக்கும்போது அவ சொல்லுவா, இந்த மாதிரி அங்க எலிசான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனா இது கண்டிப்பா தீரும். அப்ப இங்க என்னன்னா, நம்மள புடிச்சிட்டு வந்துட்டாங்களே அந்த உணர்வுலாம் அவளுக்கு இல்ல பாருங்க. அதாவது இஸ்ரேல் நாட்டுக்காரர் அடிமையாக்கி அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதை விட முக்கியம், நம்மள அடிமையாக்கிட்டாங்கன்ற அந்த உணர்வு இல்லாமல் அதை ஏத்துக்கிறாவ. ஏத்துக்கிட்டு அந்த எஜமானனுக்கு விசுவாசமா இருக்கிறா பாருங்க. அவங்க அநியாயமா கடத்திட்டு வந்தா கூட அதுலயும் விசுவாசமா இருக்கா. இததான் கடவுள் சொல்வார், நான் உன்னை எங்க வச்சாலும்
அதாவது நம்ம கடவுளுக்கு பண்ற சத்தியமாக கடவுள் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம பிரம்மகுமாரிகள்ல அப்பான்னு தான் கூப்பிடுவோம் கடவுளை இல்லையா? அதுதான் பாபான்னு ஹிந்தியில சொல்றோம். பாபா நீங்க எங்க உட்கார வைக்கிறீங்களோ அங்க உட்கார்றோம், என்ன சாப்பிட கொடுக்குறீங்களோ அதை சாப்பிட்றோம், என்ன உடுத்த கொடுக்குறீங்களோ அதை உடுத்திக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நிலையிலும் நாங்க திருப்தியா தான் இருப்போம். ஸோ அப்ப இந்த பொண்ணு கத்திட்டு வந்த பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா கூட இருக்கலாம் இல்லையா? ராணியா கூட இருக்கலாம். ஆனா இங்க பணி செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண்ணா இருக்கிறா, திருப்தியா இருக்கிறா. இது வந்து அப்படியே போற போக்குல வர ஒரே ஒரு வரி தான். அதுக்கு பின்னாடி எவ்வளவு ரகசியம் இருப்பாங்க. அதை ஏத்துக்கும் பொழுது அவள் மூலமாக கடவுள் வெளிப்படுறார். அதுதான் அங்க ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவ சொல்றதுனாலதான் அவன் போறானே. இவன் வந்து இவனுடைய ராஜா கிட்ட கேட்கறான். ராஜா சரி போப்பா, நான் உனக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன், கூடவே அவனுக்கு வெறுங்கையோட போகத்தாலன்ட்டு நிறைய பரிசெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க அந்த நாட்டு ராஜாவுக்கு. ஏன்னா ராஜா மூலமா தானே அவனை தேட முடியும். அப்படி அனுப்புறாங்க. சொல்லுங்க சிஸ்டர். அப்படியாக அவர் அங்க போய் எலிஷாவை சந்திக்கும் போது எலிஷா அவருக்காக வந்து என்ன செய்தால் இந்த டிசீஸ் கியூர் ஆகும்னு அவருக்கு வந்து சில வழிமுறைகளை சொல்றாங்க. இல்ல இதுல கரெக்ட் தான், சாரமா சொல்றீங்க. பட் அதுல ஒரு விஸ்தாரமும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ராஜாவை தான் சந்திக்க போறாங்க. இப்ப ராஜா லெட்டரை படிச்சோன்னே பயந்துடுறான். ஆஹா, சீரிய ராஜா நமக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டான், நாம என்ன கடவுளா ஒருத்தர் நோயை குணப்படுத்துறதுக்கு அப்படின்ட்டு அலற ஆரம்பிச்சிட்டான். சட்டையை பிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். இத கேள்விப்பட்டோன்னே எலிசா அனுப்புறாரு. நீ எதுக்கு ராஜா சட்டையை பிச்சுட்டு அழுதுட்டு இருக்கிற, நான் அவனை இங்க அனுப்பு, இங்கேயும் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்னு தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் அங்க போறான். ராஜா எலிசா கிட்ட போறான். எலிசா கிட்ட அனுப்புறாங்க. சொல்லுங்க. இத தீர்க்கதரிசிங்க என்ன செயல்பாடு செஞ்சாலுமே இதுல வந்து கடவுளோட கட்டளை இருக்குங்கிறது இங்க வெளிப்படுது பிரதர். இப்ப வந்து இஸ்ரேல் நாட்டு பொண்ணு அங்க அடிமையா போனோம், திரும்பி இவங்க வந்து திரும்பி சைரா ராஜா இடத்துல வந்து இவங்க வந்து கேட்கணும், திரும்பி இஸ்ரேல் நாட்டுடைய மகிமையே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட உள்நோக்கம். சூப்பர் சூப்பர். அதாவது இப்ப நம்ம பாரத பூமி கூட எடுத்துக்கலாம். அப்படி பாரத பூமியில இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடித்து போனாலும் ஆன்மீகம்னா இங்கதான் தேடி வரணும். ஆமா, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இங்கதான் வந்துட்டு இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஆன்மீகத்திற்கு பேர் போன பூமியாக அங்க இஸ்ரேல் நாட்டை காட்டுறாங்க. இந்த பிரச்சனை தீரணும்னா நீ இங்கதான் போகணும். இங்கதானே அது கங்கையில குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அங்க அதே மாதிரி அங்கேயும் போறாங்க. ஆமா, ஏன்னா கண்டிப்பா. ஏன்னா அவங்க வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு சேர்ந்தவங்க மட்டுமே வந்து ஒளியானவரை மட்டுமே அவங்க ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த விக்கிரக ஆராதனைக்கு அவங்க ரொம்பவே மகத்துவம் கொடுக்கல. அதனால நிஜமான கடவுள் ஒளியானவர் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்ததுனாலதான் இஸ்ரேல் நாட்டு ஜனங்களோட வந்து எல்லா வார்த்தையும் பலிக்குது. அவங்க வந்து இந்த மனிதர்களால உருவாக்கப்பட்ட பொம்மைகளை அவங்க நம்புறதே கிடையாது. சரி, ஓகே. அது வந்து மதத்துடைய விஷயம். ஏன்னா அப்ப மத்தவங்களெல்லாம் கடவுள் சோதிப்பாரா, அப்ப கடவுள் மத்தவங்களை வெறுக்கிறாரான்னு வந்துடும். அது அவனுங்க அப்படி பண்ணி வச்சிருக்கிறானுங்க, மற்ற மதத்தை வெறுக்க. இதை சொல்லிதான் வந்து இந்து மதத்தை கிறிஸ்தவ மதத்துக்கு போன உடனே முதல் வேலையாக இந்து கோயில் விக்கிரகம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்கடான்னுவாங்க. ஸோ அதை ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும் நம்ம அப்படி பேசினா. அது அப்படிலாம் கிடையாது. இது கதை வந்து பைத்தியக்காரத்தன கதை தான், அதுல டவுட் கிடையாது. ஆனா அதுலயும் ரகசியம் இருக்குது, அதைத்தான் நம்ம சொல்ல வரும். அப்ப வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து கடவுளுடைய ரகசியத்தை சொல்றது தானே தவிர மதத்தின் பைத்தியக்காரத்தனத்தை ஆதரிக்கிறது கிடையாது இல்லையா? ஏன்னா இது வந்து அவங்க பண்றதை ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும். கோயிலெல்லாம் இடிச்சுட்டு போனாங்களே அதெல்லாம் ரைட்டுன்ற மாதிரி ஆயிடும். அது ரைட்டா? இல்ல, அது கண்டிப்பா அது ரைட் கிடையாது. ஏன்னா கடவுள் என்ன போதிக்கிறது கிடையாது. கரெக்ட். இங்க வந்து விக்கிரகம் வச்சிருக்கிறாங்கன்னா இந்த பூமி சொர்க்கமா இருந்துச்சு, அங்க தேவதைகள் இருந்தாங்க, தேவதைகளை இங்க வழிபடுறாங்க. தேவதைகள் கடவுள் கிடையாது, தேவதைகள் கடவுள் கிடையாது. ஆனா இந்த தீர்க்கதரிசிகளை விட பல கோடி உயர்ந்தவர்கள். அதாவது கடவுள் இறைவன் எல்லா மதத்தையும் தாண்டினவர், அவ்வளவுதான் இங்க நம்ம சொல்ல வரும். கரெக்ட். இங்க மெயின் விஷயம் என்னன்னா, போறாங்க, போன உடனே அவன் என்ன சொல்றான், யோர்தான் நதியில போய் குளிச்சுட்டு வா 7 தடவை
அப்படின்றான். ஆமா. இவனுக்கு கடுப்பாகுது. ஏன்னா இவன் என்ன நினைச்சான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கையில வச்சு குணப்படுத்துவாங்களே அப்படி பண்ணுவான்னு நினைச்சிட்டு இவன் வந்திருக்கிறான். அவன் என்னடா போய் நதியில குளிக்க சொல்றான், அப்ப எங்க ஊர்ல ஓடாத நதியா இங்க ஓடிடுது அப்படின்னு ஒரு ஏளனம் வருது அவனுக்கு. திரும்பி போலான்ட்டு இருக்கிறான். ஸோ அப்ப அவனுடைய வேலைக்காரன், தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் சொல்றான், ராஜா உங்களால முடியாத ஒரு காரியத்தை சொல்லி இருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க இல்லையா? ஒரு கஷ்டமான வேலையை இதை பண்ணா உனக்கு சரியாகும்னா நீங்க செஞ்சுக்குவீங்க. ஆனா ரொம்ப சிம்பிளான விஷயத்த சொல்றதுனால உங்களுக்கு அற்பமா தெரியுது அப்படின்னு சொல்றான். இது உங்களால செய்ய முடியாத வேலையே கிடையாது. நோய் குணமாக தானே வந்தீங்க. அப்ப இத பண்ணா குணமானா உங்களுக்கு நல்லது தானே அப்படின்னு பண்ண சொல்றோம். ஸோ ஆக்சுவலா மரண படுக்கையில இருக்கிறவங்க, இந்த மாதிரி நோயில இருக்கிறவங்களும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அந்த நேரம் அவங்களுக்கு எப்படியோ சரியானா போதும்ட்டு இருக்கும். எவ்வளவோ டாக்டர், எவ்வளவோ மதங்கள், அது இதுன்னு போயிட்டு இவங்க வந்தோடனே சரியாயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஆகாது. ஆறவங்க மாறிடுவாங்க. அதுதான் விஷயம். அது யாருக்கு மாறும்னா, யார் உண்மையிலே கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மா இந்து மதத்துல மாற்றிக்கிட்டு இருக்குதோ அதை கிறிஸ்தவ மதத்துக்கு இட்டுட்டு போறதுக்காக நடக்கிற விஷயம் அது. மற்றபடி எல்லாருக்கும் ஆகிறது கிடையாது இல்லையா? போப்பாண்டவரே சேர்ல தான் போயிட்டு இருக்கிறாரு, வீல் சேர்ல. முடவன் எழுந்து நடந்தா முதல்ல அவரு நடக்கணும்ல. சோ இந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், கடவுள் கொடுக்கிற வழி கஷ்டமா இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியானதா இருக்கும். அதனாலேயே அதை சொற்பமாக மதிச்சிடுவாங்க. இங்க என்ன கடவுள் கொடுக்கிறார், ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்றார். அவரை தான் அல்லா பரமபிதான்ற. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. இங்க ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னு உணர்ந்து நினைவு பண்ணிக்கிட்டே இரு. பண்ணா என்ன ஆகும்? ஆத்மா தூய்மையாகும். தூய்மையாகுனா என்ன ஆகும்? தூய்மையான உலகம் சொர்க்கமாகத்தான் இதே பாரத பூமி 5000 வருடம் முன்பு இருந்தது. அங்க தூய்மையா இருந்தீங்க, அந்த உலகத்துக்கு மறுபடியும் போவ. எப்படி? அந்த உலகத்தில் இருந்தவர்கள் தான் 5000 வருட இறுதியில் இப்ப இந்த பூமியை நரகமாக்கிட்டோம். இதே பூமி மீண்டும் சொர்க்கம் ஆக போகுது. அந்த நேரத்தில் இறைவன் கொடுக்கிற ஞானத்தின் வெளிப்பாடு தான் பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே. ஆனால் இதுல ஒளிஞ்சிருக்கிற செய்தி என்னன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக இருந்தா மக்கள் மதிக்கிறது கிடையாது. போ, மெக்காவுக்கு போ, இமயமலைக்கு போ, ஜெருசலேமுக்கு போ, சபரிமலைக்கு போவாங்க. பட்டினி கடந்து போ, கஷ்டப்பட்டு போ, ஓடு, சுத்து பண்ணுவாங்க. பட்டினி கடை பண்ணுவாங்க. நீ ஜஸ்ட் இறைவனை மட்டும் நினைச்சுக்கிட்டு பண்ண மாட்டான். ஏன்னா இவ்வளவுதானா? அப்படி தோணுது இல்லையா? இந்த விஷயத்தை தான் இங்க இவன் பண்றான். இவன் பேரு என்ன சிஸ்டர்? என்ன இவன் பேரு? நாமான். அதனால அவன் அற்பமா நினைக்கிறான். ஆனா அந்த அற்பத்தில் தான் அவன் நோய் தீருது. ஒரு செகண்ட்ல நடக்கிற விஷயம் கிடையாது. இறைவன் ஒவ்வொருத்தனுக்கா நோயை தீர்க்க வர்றது கிடையாது. அவர் வைத்தீஸ்வரன் தான். ஒட்டுமொத்தமா உலகத்துல உள்ள அனைவருடைய நோயை தீர்ப்பதற்காக இப்ப வந்திருக்கிறார். இறைவன் சொல்ற அந்த ரொம்ப ஈஸியான விஷயமான இறைவன் நினைவுல இருந்து இருந்து உங்களுடைய பாவத்தை அழித்தால், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சார்ந்த எண்ணங்கள் மொத்தமாக அழிக்கிறதுக்கு பேர் தான் பாவத்தை அழிக்கிறது. அது இறைவன் நினைவிலும் இறைவன் கொடுக்கிற ஞானத்தின் நினைவிலும் இருக்க இருக்க அந்த ஞானத்தை பிறருக்கு சொல்ல சொல்லதான் ஆத்மா தூய்மையாகும். அப்படி தூய்மையாகும் பொழுது நிரந்தரமாக உங்களை விட்டு எல்லா வியாதியும் அடுத்த 2500 வருடத்துக்கு போயிடுது. பூமியை விட்டே உலகத்துல எங்கேயுமே நோய் இருக்காது. மற்றபடி கடவுள் இவனுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இவனுக்கு பண்ண மாட்டேன், அந்த மாதிரி சில்லற புத்தி கொண்டவர் கிடையாது. ஆனா மதங்கள் அப்படி காட்டுது. குறிப்பாக வெளிநாட்டில் தோன்றிய மதங்கள் அப்படி காட்டுது. அப்படியெல்லாம் கிடையாது கடவுளுடைய வழி. ஸோ கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லோருக்கும் உதவி செய்ய தயாரா இருக்கிறார். ஆனால் அவர் சொல்ற வழி ஈஸியா இருக்குதுன்றதுனால விட்டுடுறீங்க. இந்த ஈஸியான வழியினால உங்களால விடவே முடியாதுன்னு நினைக்கிற காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தையும் விட வைக்க முடியும் அப்படின்னு கடவுள் சொல்லும் போது அதை விட உங்களுக்கு மனசு வரமாட்டேங்குது. இச்சை, காமத்தை விட முடியல, கரிமீனை விட முடியலன்ட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ அதனால நீங்க அதனால நஷ்டம் உங்களுக்கு தான் அப்படிங்கிற அவ்வளவு பெரிய செய்தி இந்த சின்ன விஷயத்துல. நான் யோர்தான் நதியில் குளிக்க மாட்டேன், கிளம்பி போறோம். அப்படிதான் நிறைய பேர் விட்டுட்டு போறாங்க. ஆனால் இதுல யார் விசுவாசம் கொள்றாங்களோ அவங்களுக்கு புரியும், யாராலும் வெல்ல முடியாத இந்த 5 காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற
விகாரத்தை அப்படி சர்வசாதாரணமா வெல்றது. இதன் மூலமா பாருங்க, அந்த அவனுடைய முகம் குழந்தை மாதிரி மாறிச்சுன்றாங்க. குஷ்டரோகம் போனா எப்படி குழந்தை மாதிரி மாறும்? குஷ்டரோகம் போனா அந்த நோய் தானே போகும், அவன் ஒன்றும் குழந்தை கிடையாது, எப்படி குழந்தை மாதிரி மாறிச்சு? சொர்க்கத்தில் கடவுள் சொல்றாரு 150 வருடம் ஆயுள், அந்த 150 வயதில் கூட அவனுக்கு அந்த வயதான தோற்றமே வராதுன்றாரு. முடி நரைக்காது, முடி கொட்டாது, தோல் சுருங்காது, இளைஞன் மாதிரியே இருப்பான்ற. அப்ப இளைஞன் எப்படி இருப்பான்? குழந்தை மாதிரி தானே இருப்பான். அங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்காதுன்ற. ஆண் பெண்ணுன்னு தெரியுமே தவிர அழகில், இப்ப ஜென்ரலா பார்த்தா பெண் அழகு இல்லையா, அந்த ஒரு இளம் வயதுல பார்த்தா ஆணை விட பெண் அழகா இருப்பான். காரணம் என்னன்னா, குழந்தை பருவத்துடைய அதே மென்மை பெண்ணுக்கு தொடரும், ஆணுக்கு இருக்காது. அது தடிமனாக ஆயிடும், ஒரு ரஃப்னஸ் வந்துடுது, அதனால அழகு இல்லாம போயிடுது. ஆனா சொர்க்கத்தில் 2 பேருக்குமே அந்த மென்மை தொடரும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. குழந்தை மாதிரி அவனுடைய தோல் மாறிச்சு. சோ இது சொர்க்கத்திற்கான வர்ணனை. இது ஒரு நொடியில் நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த ஞானத்தை அப்படியே வன்முறையை திணிச்சு இங்க சொல்லப்பட்டு இருக்கும். ஆனா வன்முறை விஷயம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். சோ இறைவனை நினைக்கணும்ன்றதான் இங்க முக்கியமான விஷயமே தவிர உங்க மதத்தை விடணும்ன்றதெல்லாம் 2வது விஷயம். நீங்க எந்த மதத்துல வேணாலும் இருங்க, அது பிரச்சனை இல்லை. எல்லா மதத்துக்கும் கடவுள் ஒருத்தர் தான். அவரு செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்கன்ற. ரொம்ப ஈஸியான வேலை. பட்டினி கிடக்க தேவை, இதெல்லாம் மதங்கள் சொன்னது, மதங்களை கண்டுபிடித்தது மனிதர்கள். அதனால எந்த நன்மையும் கிடையாது. பிடிச்சா அதை பண்ணுங்க, அது தேவை. ஆனா அதனால எந்த நன்மையும் கிடையாது. ஆனா இறைவனை நினைப்பதனால் உங்களுக்கு நன்மை இருக்குது அப்படிங்கிற வழியைத்தான் இறைவன் சொல்கிறார். சோ அதோடைய நினைவாக தான் இங்க இந்த விஷயம் நடந்திருக்குது. அடுத்து என்ன நடக்குதுங்க சிஸ்டர்? அவருக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு அதாவது எலிஷா பிரவாதிக்கு வந்து அவரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டேங்கிறார். இது யார் பண்றது? பிரம்மகுமாரிகள் பண்ற வேலை இது. கரெக்டா? தீர்க்கதரிசியோ அல்லது யாரோ காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? வாங்குவாங்க. பிரம்மகுமாரிகள் தான் இந்த ஞானத்தை ஃப்ரீயாக கொடுக்கணும். அங்க பாதிரியாரு கூட்டம் போட்டா ஃப்ரீயா வந்து பேசுவாரு. அவருக்கு சாப்பாடு போடணும், காசு கொடுக்கணும், இவ்வளவும் இருக்குது. எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, காசு கொடுப்பாங்க. அப்ப ஃப்ரீயா போய் ஞானத்தை கொடுக்கிறது ஒரே ஒருத்தர், பிரம்மகுமாரிகள் மட்டுமே, இறைவனுடைய குழந்தை. இங்க நடக்கிற விஷயம் தான் அது. அடுத்தது என்ன நடக்குது சொல்லுங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சிரியா நாட்டுக்கு போய் கூட இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் தெரிவிச்சு, அந்த சிரியா நாட்டுடைய ராஜாக்கு கூட இவர் மேல நம்பிக்கை வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இல்ல அது ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, காசு வாங்க மாட்டேன்னு அனுப்பிச்சிடுவாரு. இவனுடைய வேலைக்காரன் இருக்கிறான் இல்லையா, அவன் போய் அவன் மைண்ட்ல பாருங்க, நம்ம வாங்கிக்கலான்ட்டு போய் சொல்றான். ஒரு 2 பேர் அர்ஜென்ட்டா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வஸ்திரமும் ஒரு தாளந்தும் வேணும் அப்படின்னு அவரு கேட்க சொன்னாருன்னு போய் சொல்லி அவன் 1க்கு 2 தாளந்தாவே கொடுத்து அனுப்புறான். ஆமா. வந்த உடனே கேட்கிறாரு, எங்க இருந்து ராஜா வர? நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கிறேன். எங்கேயும் போலையா? அங்க போய் நீ வாங்கிட்டு வரல? ஏண்டா, தாளந்து வாங்குறதும் எரும மாடு வாங்குறதும் கோவேரி கழுதை வாங்குறதுக்குமான நேரமா இது? அவனுடைய குஷ்டம் உனக்கு வரட்டும் அப்படிங்கிறார். அவனுக்கு குஷ்டரோகம் வந்துடுது. சோ இது வந்து இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம். இந்த கோயில்ல இந்த மந்திரிச்சி எல்லாம் சில உணவுலாம் கீழே போடுவாங்க. அதெல்லாம் எடுக்க தேங்காய் கூட போடுவாங்க. அதை எடுத்து சாப்பிட்டா அவன் தோஷத்தை கழிச்சு போட்டது உனக்கு வரும், அதை சாப்பிடாதுன்ட்டு இயல்பாகவே இந்து மதத்துல சொல்லுவாங்க. அந்த விஷயம் அத அவன் எதுக்காக காசை கொடுக்கறான்னா, அவன் நோய் போனதுக்காக. அப்ப அதை நீ வாங்கினா அவன் நோயை நீ வாங்கிக்கிற, அவன் பாவத்தை நீ வாங்கிக்கிறன்னு ஆயிடுது இல்ல. இப்படியும் ஒரு அர்த்தம் வருது. ஆனா மெயின், காசு கொடுத்து கொடுக்கப்படுவதில்லை இறைவனுடைய ஞானம் எங்கேயுமே. ஆனால் எல்லாருமே 100% அப்படி இருக்கிறாங்களா? அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்ன்றதுதான் இங்க கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை.
வாங்கக்கூடாதுன்றது இது. அதையும் மீறி ஏன்னா கலியுகத்து மனிதர்கள் தான் ஞானத்தை எடுக்கிறாங்க. எடுக்கிறவங்க தன்னுடைய மன இச்சைப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதற்குரிய தண்டனை என்னன்றத பைபிள்ல பயங்கரமா எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல ஒரு இடத்துல அவங்க வீடு கட்டுறதுக்காக மரத்தை வெட்டும்போது அந்த கோடரி பக்கத்துல இருக்கிற நதியில விழுந்துடுது. அப்ப இந்த எலிசா என்ன பண்றாரு, எந்த இடத்துல விழுந்ததுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு குச்சை பிச்சு போடுறாரு, அது மிதக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா அந்த அற்புதத்தை காட்டுறதுக்காக, அவ்வளவுதான். அந்த மாதிரி மனிதன் கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் கடவுளால முடியும் அப்படிங்கிறதுக்காக தானே தவிர இப்படி மேஜிக் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரி, அடுத்தது ஆனா அப்படி நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராமேஸ்வரத்துல கல்லு மிதக்குது, அதுக்கப்புறம் இவங்க இந்த கல்லு இதுல இருக்குது அதுல இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த கதையில போட்ட மாதிரி அதே இடத்துல மிதக்குதா இல்லையா? ஸோ அதனால எதையுமே நம்ம நடக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. இறைவனால் ஆகாதது எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் அது இருக்குது. ஆனா அது இன்னும் ஆழமாக போனா அது நாடகம்னு கடவுள் சொல்வார். அது என்ன என்கிட்ட கூட இல்லை, நாடகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அது மாதிரி இந்த இதை எடுத்துக்கிறாங்க. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, சீரியாவின் ராஜா, இவங்களுக்கு அடிக்கடி இதான் வேலை, சீரியாவும் இஸ்ரேலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சீரியா பாளையம் இறங்குறாங்க, அதாவது படையோட வராங்க. அதுக்குள்ள தேவ மனுஷன் இந்த எலிஷா என்ன பண்றான், ராஜாவுக்கு கால் அனுப்பி இந்த மாதிரி அவங்க வராங்கப்பா, நீ அந்த இடத்துக்கெல்லாம் போகாதன்னு சொல்லிடுறாங்க. என்னடா ஒரு இடத்துல கூட நம்ம போற இடத்துக்கு எவனும் வரலையே, நம்மள இருந்தே யாரோ ஒருத்தர், ஏன்னா ஒரு நாடு வருதுன்னா சண்டை போட வருவாங்கல்ல, அந்த இடத்துக்கே போகாம எச்சரிக்கையா இருக்கிறாங்கன்னா நமக்குள்ள இருந்து யாரோ உளவாளி சொல்றான், யாருப்பா அது அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படி இல்ல ராஜா, உன் பொண்டாட்டி கிட்ட பெட்ரூம்ல பேசுறத கூட அந்த எலிசா ராஜா கிட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவார். இது பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல இதே மாதிரி மகாபாரத யுத்தத்துல நடக்கிற அத்தனையும் இங்க சஞ்சய் அப்படிங்கிற தேரோட்டி திருதராஷ்டிரனுக்கு சொல்லுவார். திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது, அவர் யுத்தத்துக்கும் போக மாட்டாரு. சஞ்சயனுக்கு அந்த திவ்ய திருஷ்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எலிசாவுக்கு தெரியுது அப்படின்றாங்க. இன்னைய வரைக்கும் அந்த மாதிரி அற்புதம் பண்றவர்கள் இங்கேயே இருக்கதான் செய்யறாங்க இல்லையா? எங்கேயோ நடக்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவருக்கு ஃபோன் பண்ணாலே ஃபோன் பண்றவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, எதுக்காக ஃபோன் பண்றாரு, அவருக்கு பிரச்சனை கொடுக்கறவன் இப்ப எங்க இருக்கிறான், என்ன பிரச்சனைக்காக கால் பண்ணாங்க, அத்தனையும் சொல்லுவார். ஸோ ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்பவும் இருக்குது. அந்த விஷயத்தை இங்க அதை தான் நினைவுபடுத்துற மாதிரி இதுல வருது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சூனியக்காரனை நம்பாத, ஜோசியக்காரனை நம்பாத, குறி சொல்றவனை நம்பாதன்னு தான் பைபிள் குரான்ல போட்டிருக்கும். அப்ப இதுக்கு பேர் என்ன? இந்த தீர்க்கதரிசி பண்றதுக்கு பேர் என்ன? குறி சொல்றது இல்லாம. ஸோ அதுதான், அதுவே முரண்படும். அதனால்தான் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் அதை விடுறது கிடையாது. ஏன்னா அதிலே போட்டிருக்குதே, ஒரு பக்கம் விடுன்னு அதிலே தான் சொல்லியிருக்கோம், ஒரு பக்கம் சாத்தானுடைய வழியும் அதிலே கலந்துரும். சரி, ஆனா இங்க கடவுள் நமக்கு பிரம்மகுமாரிகளுக்கு நேரடியாக சொல்றதுன்னா, உனக்கு எல்லாமே நல்ல காலம்தான், ஏன்னா என்கிட்ட நீ வந்துட்ட, அப்ப உனக்கு எதுவுமே நடக்காதா? நடக்கும், ஆனா அதில் நன்மை இருக்கும். நீ என் நினைவில் அமைதியாக மட்டும் இரு, என்ன போனாலும் அமைதி இழக்காது அப்படின்னு சொல்றாரு, திருப்தியை இழக்காது அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப இவனுக்கு ராஜாவுக்கு கடுப்பாகுது. ஓ, இதுக்கெல்லாம் எலிசா தான் காரணமா, அவனை புடிங்கிற, அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னும் போது அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு அங்க போறாங்க. அப்ப காலையில வேலைக்காரன், எலிசாவுடைய வேலைக்காரன் பார்க்கும்போது சுத்தி இராணுவ குதிரையெல்லாம் இருக்கிறத பார்த்து ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது, அந்த அல்லேலூயா சர்ச் இருக்குது இல்லையா, பெந்தகோஸ்து சர்ச்சு, அங்க போகும்போது இது பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, எலிசா சொல்றான் வேலைக்காரன்ட்ட, நீ பயப்படாத, அவங்க கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு தானே பயப்படுற, அதை விட நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. உடனே கடவுள் கிட்ட சொல்றார், கர்த்தா இவன் பார்க்குற மாதிரி இவன் கண்களை திறந்தருளும். உடனே கடவுள்
அந்த வேலைக்காரன் கண்ணை திறந்தவனே எலிசாவை சுற்றி அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் மழை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த ஒரு விஷயத்தை வச்சு 1 மணி நேரம் ஓட்டினாங்க அந்த சர்ச்சில். அதனால்தான் என் மைண்ட்ல நல்லா ஆழமா பதிவாயிடுச்சு. இவ்வளவு வந்திருக்குது, கடவுள் அவ்வளவு பலசாலி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா உங்க எதிரி வரும்போது இந்த மாதிரி குதிரை வந்து நிக்குமா உங்களுக்கு அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஸ்தூலமான ஒரு விஷயம். ஆனால் ஸ்தூலத்தை விட சூக்ஷ்மம் சக்தி வாய்ந்தது. இறைவனுடைய வழிப்படி நடக்கும் பொழுது மனிதர்கள் மட்டுமல்ல, பஞ்ச தத்துவத்தினால கூட உங்களுக்கு எந்த சேதமும் வராதுன்னு கடவுள் உத்தரவாதம் கொடுக்கிறார். சரி, அதுக்கப்புறம் வந்து அதை வைத்து சண்டை நடக்கல. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இது வந்து இவருடைய கண்ணுக்கு தான் தெரியுதே தவிர எதிரி கண்ணுக்கும் தெரியல. இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுல மெயினா சொல்ற செய்தி என்னன்னா, கண்ணுக்கு தெரிந்ததை பார்த்து உன்னால புரிஞ்சிக்க முடியாத அதாவது உன் கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டுடாத. கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம சக்தியின் மீது நம்பிக்கையை விடாதே. இந்த சூக்ஷ்ம சக்தின்றது பொறுத்துக்கிற சக்தி, அன்பு சக்தி, அமைதி சக்தி, இதுக்கு வந்து அளப்பரிய சக்தி இருக்கு. கல்லையும் கரைக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஸோ அதுதான் உன்னுடைய ஒரிஜினல் குணம், அதை விடாத அப்படிங்கிறதா இதோடைய உண்மையான அர்த்தம். ஆனா இதுல ரஃப் அண்ட் டஃபா சாத்தான் பாஷையில சொல்லப்பட்டிருக்குது. அதனால நம்ம சொல்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, நாங்க சொல்றது கடவுளின் வழியா இருக்குமா? இந்த மாதிரி கடவுள் இந்த குதிரையை கொடுத்தாரு, அந்த குதிரையை கொடுத்தாருன்னா உலக யுத்தங்கள்லாம் நடந்து லட்சக்கணக்கில் இறக்குறாங்களே, எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான். யாரு காப்பாத்தினாங்க? அது கடவுளுடைய வழியே கிடையாது. யுத்தம் பண்றது கடவுளுடைய வழியே கிடையாது. ஆனா இங்க கடவுள் யுத்தம் பண்ண சொன்னார் அப்படி எல்லாம் போட்டிருக்கோம். அது சாத்தானுடைய வழி, கடவுளுடைய வழி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கடவுளுக்கு இவரு ஆர்டர் போடுறாரு. இங்க கடவுள் சொல்றதை நாங்க கேட்கணும். ஆனா இங்க இவரு கடவுளுக்கு ஆர்டர் போடுறாரு. கடவுளை இவங்க கண்ணெல்லாம் மயக்கம் அடையவை. உடனே அவங்க மயக்கம் அடைஞ்சிடுவாங்க. உடனே எப்ப நீங்க தேடின ஆள் யாருன்னு நான் இட்டுட்டு போறேன்ட்டு போய் ராஜா முன்னாடி போய் விட்டுறான். உடனே ராஜா சொல்றான், என்ன எலிசா இவங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணிடுவா அப்படின்ட்டு. இல்ல கொலை பண்ண தேவையில்லை. ஏன் கொலை பண்ண தேவையில்லைன்னா இங்க சண்டை நடக்கல. ஆனா ஆல்ரெடி அவங்கள நீ சுத்தி வளைச்சிட்ட, சிறைப்பட்டுட்டாங்க. அவங்க சிறைப்பட்டவர்களை வெட்டுறது நியாயம் இல்லைல்ல. அதனால இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்க ராஜா கிட்டே திருப்பி அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருப்பி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சீரிய நாட்டுல இருந்து இங்க சண்டைக்கு வரவே இல்லை. ஸோ அப்ப என்னன்னா இதுல முக்கியமான விஷயம்னா புஜபலத்தை விட இறைவனுடைய பலம் உயர்ந்தது அப்படிங்கிறத இங்க முக்கியமான விஷயமே தவிர இதே மாதிரி நடந்தது அப்படின்னு கிடையாது. இப்படி எல்லாம் நடக்கல. எதுவுமே ஒரிஜினல் கதை கிடையாது. மகாபாரதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், இதுக்குள்ள ஆன்மீக ரகசியத்தை ஒழித்து சொல்லப்பட்ட புனையப்பட்ட ஒரு கதை தான் இது. ஸோ குறிப்பாக இந்த கடைசி நேரத்தில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறதே கடைசி 100 வருடம் தான் சொன்னோம் இல்லையா? இந்த கடைசி 100 வருடத்தில் தான் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா இது முடிஞ்சோடனே சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு நம்மை தயார்படுத்துறார். இப்படி எல்லாம் இருந்தாலும் நீங்கள் இறைவன் நினைவை மட்டும் விடாதீங்க. அதை விட முக்கியம் இறைவனுடைய வழியை விடாதீர்கள். அன்பு, அமைதி, ஆனந்தம் தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ நாம இப்படி இருக்கிறோம். ஆனா உலகம் ரொம்ப மோசமா இருக்கு. மோசமா இருந்தா தண்டனையும் பயங்கரமா இருக்கும். கடுமையான பஞ்சம், விலைவாசி உயர்வு, இயற்கை சீற்றம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே சம்பவம் இதுலயும் சொல்லப்படுது பாருங்க. அதுக்கு பிறகு சீரிய ராஜா பெனதாத் வந்து இராணுவத்தை கூட்டிட்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். இப்போ நிறைய இடங்கள் இப்படித்தானே நடக்குது. உக்ரைனை சுற்றி ரஷ்யா வளைக்குது, பாலஸ்தீனத்தை சுற்றி இஸ்ரேல் வளைக்குது. ஸோ இப்போ நடக்கிற சம்பவத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குவாங்க. அப்படி பண்ணா என்ன ஆகும்? சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, சாப்பாடையும் கட் பண்ணுது, விலைவாசி பயங்கரமா ஏறும்.
அப்படியே காசு கொடுத்தாலும் அங்க பொருள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கேயும் நடக்குது. பயங்கர ரேட்டு. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசாம். கழுதை தலையெல்லாம் சாப்பிடுவாங்க போல இருக்கு. இது வரைக்கும் சத்தியமா யாரும் சாப்பிடல. கடைசி நேரத்துல வாய்ப்பு இருக்குது சாப்பிட்றதுக்கு. கழுதை பால் குடிப்பாங்க, பட் கழுதை தலையே சாப்பிட்றது இந்த மாதிரி மொத்தத்துல வந்து விலைவாசி அந்த அளவுக்கு ஏறிடுச்சு அப்படிங்கிறது. அதோடைய உச்சத்தை காட்டியிருப்பாங்க. அது என் மைண்ட்ல ஆழமா பதிவாயிடுச்சு. நான் ஆக்சுவலா சாலமன் காலத்துல நடந்துச்சுன்னு நினைச்சேன். அந்த குழந்தைக்காக அடிச்சுக்கோங்களேன் 2 அம்மா வந்து என் குழந்தைன்ட்டு. ஸோ அந்த கதை தான் இந்த கதைன்னு நான் தப்பா புரிஞ்சுட்டேன். அது ஆக்சுவலா இப்ப நடக்குது. எலிசா காலத்துல 2 அம்மா வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்க 2 பேருக்கும் குழந்தை இருக்குது, இன்னைக்கு உன் குழந்தைய கூட நம்ம சாப்பிடலாம், நாளைக்கு என் குழந்தைய கொடுக்குறேன்னு அந்த பொண்ணு சொன்னா, நேத்து என்னுடைய குழந்தைய கூட்டம் சாப்பிட்ட, இன்னைக்கு கேட்டா ஒளிச்சு வச்சுக்கிறா அப்படின்னு ராஜா சட்டையை பிடிச்சிட்டு ஓன்னு அழுவான். இந்த மாதிரி என் நாடு ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா இந்த கல்கத்தா லேடி டாக்டரை கற்பிச்சு கொலை பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணுடைய உடம்பு தின்னும் இருக்கிறானுங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது உண்மையா பொய்யான்னு தெரியல. உண்மையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி கண்ணில் கற்பழிச்சா எப்படி கண்ணில் ரத்தம் வருது, இங்கே ரத்தம் வருது, உடம்புல ரத்தம் வராத இடமே இல்லைன்றான். ஸோ மனிதனை சாப்பிட்ற பழக்கம் ஆல்ரெடி இப்போ யோசிச்சு பாருங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் அந்த மாதிரி நேரத்தெல்லாம் சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லைன்னும் பொழுது ஏற்கனவே மாமிசம் சாப்பிட்ட பழக்கப்பட்டவர்கள் அங்க மனிதனுடைய உடல் செத்து கிடக்கும்போது சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா? யோசிச்சு பாரு. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. பிள்ளைக்கறி ஸ்பெஷலா சாப்பிடுவாங்க. ஸோ அது அந்த நேரம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது, நடக்கவும் போகுது இன்னும். ஸோ அதை தான் சொல்றாங்க. அந்த நேரத்துல வந்து எலிசாவுக்கு கோபம் வருது. ஏன் சாரி, எலிசா இல்ல, ராஜாவுக்கு கோபம் வருது எலிசா மேல. ஏன்னா அன்னைக்கே நான் இவனுங்களை வெட்டி போட்டிருந்தேன், இந்த பிரச்சனை கிடையாது, இந்த ஆளுனால தானே விட்டேன். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மனித வழி என்ன சொல்லும், எதிரி இருக்கிற இடம் தெரியாம அழிக்கணும்னு சொல்லும். அதனாலதான் இப்ப ஜெயில போட்டு திருப்பி அனுப்புறதுக்குள்ள ஒரு சித்திரவதை பண்ணி ஒரு வழி பண்ணிடுவாங்க. பெரும்பாலும் இறக்குற மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா திரும்பி இவனை விட்டா நமக்கு தான் பிரச்சனை. ஸோ அதே மாதிரிதான் எல்லாம் வந்தாச்சு, இவனை கொல்றதுக்கு தான் அனுப்புனாங்க. அவனை எலிசா எட்டுட்டு வந்தான். கொலை பண்ணவான்னு கேட்டா இல்ல, சாப்பாடு போட்டு அனுப்புன்னு சொல்லிட்டான். இப்ப திரும்பி வந்து நிக்கிறாங்களே, இது காரணம் என்ன? எலிசா தானே. அவனை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வெறி வந்து அவனை கூட்டுட்டு வாங்கடான்ட்டு அனுப்புறாரு இந்த ராஜா, கொலை பண்றதுக்காக. அப்ப எலிசா சொல்றான், பாத்தீங்களா, அந்த நாசமா போனவன், அந்த கொலைபாதகன் என் உயிரை எடுக்கிறதுக்கு இவனை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்க கிட்ட அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்தது அதிகாரம் 7ல பாத்தீங்கன்னா எலிசா சொல்றாரு, அவன் எலிசா கிட்ட வந்து சொல்றான், இது மாதிரி ராஜா வந்து சொல்றாரு, உங்களால தானே இவ்வளவு பிரச்சனை வந்தது, கடவுள் எனக்கு எதிராக இருக்கிறாருன்ட்டு. அதுக்கு எலிசா சொல்றாரு, அப்படிலாம் கிடையாதுப்பா, நாளைக்கே வந்து ரொம்ப சீப்பான விலைக்கு எல்லாம் விற்கும் அப்படின்ட்டு ஒரு சேக்கல்ன்றாங்க. சேக்கல்ன்றது ரொம்ப கம்மியான காஸ்ட்ல இருக்கு தாளந்தை விட. அப்ப வந்து ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அவன் என்ன சொன்னான்னா, எப்பா இதெல்லாம் கடவுள் வானத்துல இருந்து மதகுகளை உண்டாக்குனா கூட இது நடக்காதேன்றாங்க. ஸோ மதகு அப்படிங்கிறதும் என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன கொடுத்துருக்குன்னா, மேல இருந்தே கடவுள் தானியத்தை கொட்டினா கூட இது நடக்காது, திடீர்னு விலைவாசி குறையிறது அப்படின்றான். ஸோ அதுக்கு எலிசா சொல்றாரு, உன் கண்ணால நீ அதை பார்ப்ப, ஆனா அதுல நீ சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்ற. அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்ணால பார்ப்ப ஆனா நீ சாப்பிட மாட்ட அப்படின்றது. ஏன்னா இப்ப விலைவாசி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே உலக அழிவு முடிந்து சொர்க்கமாக மாறும்போது தங்கம் கூட அப்படியே மண்ணு மாதிரி கிடக்கும்ன்றது, அவ்வளவு சீப்பா இருக்கும்ன்றது. எல்லாமே அளவுக்கு அபரிமிதமாக அபண்டன்ஸ் வாங்களே, அப்படி இருக்கும் சொர்க்கத்துல எல்லாமே.
ஆனா அதை நீ கண்ணால பார்ப்ப, சாப்பிட மாட்டேன்றது கடைசியில் காட்சி கிடைக்கும் எல்லாருக்கும். நம்ம சொல்றோம் சொர்க்கம் வரப்போகுது, இறைவனை நினைங்க, நம்புறதே கிடையாது. போடா, கடவுள் நோக்க காமத்தை எல்லாமா விட சொன்னாரு, எங்க மதத்துல எல்லாம் அப்படி சொல்லலையேன்னு. கரிமீனெல்லாம் எங்களால விட முடியாது, அந்த இச்சைக்கு அடிமையா இருக்கனால ஒரிஜினல் கடவுளை விட்டுருவாங்க, மனுஷங்க படிச்ச மதத்தை பிடிச்சிக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் கடைசியில சொர்க்கத்தின் காட்சி கிடைக்கும். அதுக்காக சொர்க்கத்துல போய் அவங்க சாப்பிட மாட்டாங்க, விலைவாசியா இருக்கிறத பார்ப்பாங்க. ஸோ இது ஒரிஜினல்ல நடக்கிறது. ஸோ இது இங்க கதையில் இந்த ரகசியம் வெளிப்பட்டு இருக்குது. இதுல எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 4 குஷ்டரோகிகள், நம்ம இங்க இருந்தாலும் பட்டினியில சாக தான் போறோம், பேசாம எதிரி மிலிட்ரியில போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், அவனுக்கு கொலை பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்லன்ட்டு அங்க போறாங்க. அங்க போனா யாருமே காணும். ஏன் காணும்னா, அவங்களுக்கு வந்து குதிரை படை இறைச்சல் சவுண்டு கேட்டு அதிர்ந்துட்டாங்களாம், பயந்துட்டு ஓடிட்டாங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு. ஸோ அங்க யாருமே இல்லை. சிரியா படை வளைச்சி இருந்தது இல்லையா இந்த நாட்டை, சமாரியாவை, அவங்க யாருமே இல்லை. அப்ப இவன் போய் பார்க்கறான். போய் பார்க்கும்பொழுது என்னடா யாருமே இல்லை அப்படின்ட்டு ஒரு கூடாரத்துக்குள்ள போறான். அங்க தங்கம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா நிரப்பிக்கிறான். இன்னொருத்தனும் அதே மாதிரி நிரப்பிக்கிறான். அப்ப இவங்களை அறியாம சொல்றாங்க, நம்ம இப்ப இதை பண்ணக்கூடாது, இது தப்பாச்சு, இது இந்த நல்ல செய்திய ராஜாவுக்கு அறிவிக்கிற நாள், அரண்மனைக்காரர்களுக்கு அறிவிக்கிற நாள் ஆச்சு இது. ஏன்னா இத வந்து நம்ம விடிஞ்சதுக்கு அப்புறம் விடிகிற வரைக்கும் வெயிட் பண்றதே பாவமாச்சே அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னா, இறைவனுடைய செய்தி இது வந்து எல்லையற்ற பகல் எல்லையற்ற இரவு, சொர்க்கத்தை பகல்னும் நரகத்தை இரவுன்னும். இந்த நரகம் முடிந்து மீண்டும் விடிய போகுது, இது அதிகாலைன்னு சொல்லலாம். கடைசி 100 வருடம் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறது. விடியறதுக்குள்ள இந்த ஞானத்தை எல்லோருக்கும் நாம கொடுக்கணும். அப்ப இறைவனுடைய ஞானம் வந்து ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைக்க நினைக்க நாம தூய்மை ஆகிறோம். இதை நாம மட்டும் வச்சுக்கிற ஞானம் இல்லை, எல்லோருக்கும் கொடுக்க வேண்டியது நற்செய்தி இதுதான். கிறிஸ்தவர்கள் நற்செய்தின்னு நோட்டீஸ்லாம் அடிப்பாங்க இல்லையா, ஒரிஜினல் நற்செய்தி இதுதான். ஸோ அப்ப விடியறதுக்குள்ள நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்குறோமோ அத்தனை பேர் சொர்க்கத்துக்கு வருவாங்க. அது எவ்வளவு பெரிய நன்மை. ஸோ இது இந்த ரகசியம் இதுல ஒளிஞ்சு இருக்குது. ஆனா இதுல போற போக்குல சொன்ன மாதிரி இருக்கும். அப்புறம் இவங்க போய் சொல்றாங்க. அப்பயும் ராஜா நம்ப மாட்டாரு. எப்பா நம்ம பட்டினி கிடக்குறோம், வெளில வந்தா அவனுங்க கொல்லலான்ட்டு வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் சொல்றான், இல்ல ராஜா நீ ஒரு குதிரை கூட நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போய் பார்க்கும்போது இவனுங்களை பார்த்து சீரிய படையெல்லாம் ஓடுது. அதை வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ராஜா இவங்களும் போய் அவங்களுடைய பொருள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கே ரேட் எல்லாம் குறைஞ்சிடுது. ஆனா அந்த ஒருத்தன் கேட்டான்ல, கடவுளே மேல இருந்து கொட்டினா கூட இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னவன் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து காவலுக்கு நிறுத்தி வச்சிருப்பாங்க. அவனை தாண்டி மக்கள் கூட்டமா ஓடும் பொழுது அவங்களால மிதிப்பட்டு அவன் இறந்துடுவான். அப்ப விலை ரேட்டு கம்மியா விற்கிறத பாக்குறாங்க, ஆனால் அதை அவன் சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 8வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சீரிய ராஜா பெனத்தாத் வந்து வியாதிப்படுறான். அதனால அவன் அப்ப வந்து பெனதாத் ஆசகேலை கூப்பிட்டு நிறைய பரிசு கொடுக்கறதுக்கு காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு போய் எலிசா கிட்ட போய் கேளு, நான் பழைப்பனான்ட்டு அப்படின்றாங்க. எலிசா பார்த்துட்டு கண்டிப்பா அவன் பழைப்பான்னு சொல்லு, ஆனாலும் அவன் கண்டிப்பா சாவான், இந்த வியாதியில இருந்து போயிச்சிருவான், ஆனா செத்துருவான்னு சொல்லு அப்படின்றான். ஸோ அதே மாதிரி அவன் போய், அது மட்டும் இல்ல இவர் அழுவர், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப எலிசா அழுகுறாரு, ஒண்ணுமே புரியல அவனுக்கு ஆகசேலுக்கு, ஏன்ப்பா அழுகுறீங்க அப்படின்னும் போது, இல்ல என் நாட்டு மக்களுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ என்னென்ன பண்ண போறேன்னு நினைச்சு நான் அழுகுறேன். ஏன்னா கோட்டைகளை அக்னிக்கு இரையாக்குறத, வாலிபர்களை கொலை பண்றதெல்லாம் எனக்கு கடவுள் காட்சியா காட்டுறாரு. குழந்தைகளை தரையோட மோதி கர்ப்பவதிகளை எல்லாம் நீ கீறி போடுவ அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு பெரிய காரியத்தை நான் எப்படி இங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இல்ல, சீரியாவுடைய ராஜாவாக நீ தான் ஆக போற அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு இவன் அங்க ராஜா கிட்ட கேட்டும்போது, உங்க உடம்பு சரியாயிடும்னு மட்டும் சொல்றான். அதே மாதிரி சரியாயிடுது. அடுத்த நாள் வந்து ஈர ஜமுக்காலத்தை அவன் முகத்துல போடும் பொழுது அதனால அவன் சாகுறான் அப்படின்னு போட்டிருக்குது.
ஸோ அது அதனால ஏன் சாகுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுதா சிஸ்டர் அது? பிரதர் இங்க வந்து அவனுக்கு பேராசை வந்து அவன் வந்து என்ன பண்றான்னா, கொலை அந்த பண்றான். ராஜாவை கொண்டு அந்த இடத்தை இவன் வந்து அபகரிக்கிறான். ஓஹோ, அப்படியா அது? இவன் பதவிக்கு வரான். ஓ சரி சரி. அப்ப இது வந்து கொலை தான் இது. சரி ஓகே. ஆமா. ஓ, நோயினால சாகல, ஆனா சாகடிக்கப்படுறான். ஓகே ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஓகே நீங்க அங்க பாருங்க லாஸ்ட்ல இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அதே நேரத்துல வந்து ஸோ அடுத்தது வந்து எலிசா வந்து தன்னுடைய தீர்க்கதரிசியுடைய மகன்ல ஒருத்தனை கூப்பிட்டு இடை கட்டிக்கிட்டு போய் தைல குப்பியை எடுத்துட்டு போய் கீலேயாத்துல இருக்கக்கூடிய ராமோத்துக்கு போ, அங்க வந்து யெகூ அப்படிங்கிறவன் இருப்பான், யோசபாத்தின் குமாரன். அவனை பார்த்து அவனை நீ தனியா அழிச்சிட்டு போய் அவன் தலையில அந்த தைல குப்பியை வார்த்து இஸ்ரவேலின் ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணினேன் கர்த்தர் சொல்லிடுறாருன்னு சொல்லிட்டு ஓடி போயிடு அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதே மாதிரி இவனும் போய் பண்ணிடுறான். பண்ண உடனே கூட இருக்கிறவங்களும் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன அவன் சொன்னான்? அதான் உங்களுக்கு தெரியுமே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஒழுங்கா சொல்லு என்ன சொன்னான்ட்டு. அப்ப சொல்றான், இந்த மாதிரி சொன்னான். அப்படியா, ராஜாவாயிட்டான்ட்டு எல்லாம் குஷி ஆயிடுறாங்க. சாரி, இவன் போறதுக்கு முன்னாடி இவன் வந்து அந்த தேவ வசனத்தை சொல்றான். என்ன சொல்றான்னா, என் ஊழியக்காரர்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பழியை வந்து உன் மூலமாக நான் வாங்க போறேன். அதே மாதிரி எசபேல் அந்த பொண்ணு தான் வந்து ஆகாபுடைய மனைவியவ ஒருத்தங்கிட்ட அநியாயமாக அந்த திராட்சை தோட்டத்தை கேட்டதுக்கு கொடுக்கலன்றதுக்காக நான் அவனை வந்து கொலை பண்ணிடுவான். ராஜாவுக்கு எதிராக பேசினான்னு சொல்லிட்டு அவனையும் அவன் பையனும் கொன்னுடுவான். அதே மாதிரி அவங்கள நீ கொலை பண்ணணும், அந்த 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 ஏரியாவே அவங்க ஊரே இல்லாத மாதிரி அழிச்சு போடணும், ஒரு நாய் கூட இல்லாத மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுங்க. அதாவது அவங்க வந்து எந்த மாதிரியாக கொல்லப்பட்டாங்கன்னா, அவங்களுடைய ரத்தத்தை வந்து நாயால அப்புறம் அவங்களுடைய உடலுடைய இது மாம்சத்தையும் நாய் சாப்பிடுற மாதிரி இருந்தது. அதே போல சாவு இவங்களுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறது அங்க சொல்லுங்க. சூப்பர். கரெக்டா சொல்லணும்னா இது கர்மத்தின் விதி. நீ என்ன கொடுக்குறியோ அது திரும்ப நடக்கும். ஆனா இதுலயே கூட பாருங்களா, ஒரு 2-3 தலைமுறை தாண்டி நடக்குது. வெவ்வேறு ராஜா வந்துதான் இது நடக்குது, உடனடியாக நடக்கல. ஸோ கர்மத்தின் விதி வேலை செய்யறதுக்கு டைம் எடுக்கும். அது ஆக்சுவலா அது 2-3 தலைமுறை தாண்டி கூட வரும். அதாவது அந்த உடம்புல இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அடுத்தடுத்த ஜென்மம் எடுக்கும்போது கூட வரும். பட் இந்த மதத்துல வந்து அடுத்த ஜென்மத்தை பற்றிய ஞானம் இல்லாத காரணத்தினால அப்பயே இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்காதனால நிறைய பேருக்கு பைபிள் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுது. வெளிநாட்டுலாம் நாஸ்திகர்கள் அதிகம் இல்லையா? ஸோ அதே மாதிரி உடனே நீ ராஜாவாயிட்டன்ட்டு மற்றவங்க எல்லாம் இவனை தூக்கும்போது அவன் சொல்றான், நீங்க அதை ஏத்துக்கிற மாதிரி இருந்தா வாங்க கீலேயாத்துல போய் அங்க ஸோ அப்ப எல்லோரையும் வந்து இஸ்ரேலுக்கு போய் அங்க ஒருத்தரை விடாம வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் அழைச்சிட்டு போய் யெகூ வந்து வெட்டுறான். அப்புறம் கும்பலா வந்து இஸ்ரேல்ல ஏற்கனவே யூதாவின் ராஜா அகசியாவும் அதே மாதிரி சீரியரோட சண்டை போட்டதுனால யோராமுக்கு வந்து கையெல்லாம் வெட்டுப்பட்டிருக்கும். ஸோ அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அங்கே போயிருப்பான். அதை பார்க்கறதுக்கு யோராமும் வந்திருப்பான். ஸோ அப்போ கோபுரத்தின் மேல இருந்து ஜாமக்காரன் பார்க்குறான், ஒரு கூட்டம் வருதுன்னும் போது யோராம் என்ன பண்ணா, ஒரு குதிரை வீரனை அனுப்பி சமாதானத்துக்காக தான் வரியான்னு கேட்குறாங்க. நீ முதல்ல சமாதானமா என் கூட வான்ட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிறான். என்னாடான்ட்டு மறுபடியும் இன்னொருத்தனையும் அனுப்புறான், அவனும் இவங்க கூட சேர்ந்துக்கிறான். ஒண்ணுமே புரியல. சரின்ட்டு இவங்களும் படை கட்டிட்டு போறாங்க. போனோடனே சமாதானமான்னு கேட்கும்போது, உனக்கும் எனக்கும் எப்படிப்பா சமாதானம் இருக்க முடியும், உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நெஞ்சமா ஆடினா சூனியக்காரி அப்படின்னு சொல்றான். அதாவது இசபேல சொல்றான். ஸோ உங்க அம்மாவுடைய வேசித்தனம், பில்லி, சூனியம் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி சமாதானம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே யோராம் பயந்துட்டு, ஐயோ இது சதி, ஓடிப்போன்ட்டு அகசியாவையும் சொல்றான். அதுக்குள்ள யெகூ வந்து யோராமையும் கொன்னுடுறான், அடுத்தது அகசியாவையும் கொன்னுடுறான்.
ஸோ எந்த நேபாத்தை அவனுடைய தோட்டத்துல கொலை பண்ணி போட்டாங்களோ அதே இடத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. இது கர்த்தர் ஏற்கனவே சொன்னதன்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து அவங்களுடைய உடலை எல்லாம் அடக்கம் பண்றாங்க. அப்புறம் இஸ்ரேலுக்கு வரான். அதை வந்து எசபெல் கேட்கிறா. கேட்டுட்டு கண்ணுக்கு மையிட்டு இருக்கிறா. நல்ல தலையை சிங்காரிச்சிட்டு இருக்கிறா. ஜன்னல் வழியா எட்டி பார்த்து எகு வரும் பொழுது அவர் சொன்னலாம், தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி, அப்ப வந்து என் ஆண்டவனை கொலை பண்ணவன் இங்க வந்துட்டானா அப்படின்னு கேக்குறா. என் ஆண்டவன். சோ அதை கேட்டவனே எகு வந்து என் கூட இருக்கிறவங்க யாருன்னு 2-3 பேர் எட்டி பாக்குறாங்க. அவளை அப்படியே அங்கிருந்து மேல இருந்து கீழே தள்ளுங்கன்றாங்க. அதே மாதிரி தள்ளிடுறாங்க. தள்ளின உடனே அவ குதிரையிலையும் சவுத்துலையும் அவ விழுந்த ரத்தம் தெரிச்சது அப்படின்றாங்க. ஸோ அவளை மிதிச்சுட்டு அவன் உள்ள போறான். அங்க போய் நல்லா தண்ணி அடிச்சுட்டு, சரி அவ சபிக்கப்பட்ட பொண்ணு இருந்தாலும் அவ ஒரு ராஜகுமாரத்தி, அவளை போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான் ஆளை. வந்து பார்த்தா மண்டையோட்டையும் காலும் உள்ளங்கையும் தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அதுக்குள்ள நாய் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுச்சு. ஏற்கனவே இப்படி கடவுள் பண்ணுவார் அப்படின்ட்டு கடவுள் சாபம் இட்டிருப்பார். அது நடந்திருக்குது இங்க. ஸோ இதோட வந்து இது முடியுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கும்பொழுது நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு அதிகார திமிரில் என்னென்னமோ பண்ணுவோம். ஆனா கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார். இது வந்து கர்மத்தின் விதி. கடவுள் தான் அதை உருவாக்குறாரு. பட் நேரடியா அவர் ஒவ்வொருத்தரா பார்க்கறது இல்லை. ஆனா அந்த கர்மத்தின் விதியில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். ஸோ அந்த எச்சரிக்கையை இது கொடுக்குது. ஸோ அப்ப குறிப்பாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிட்ட பேரு, புகழ், அழகு இதை வச்செல்லாம் கூட தப்பு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்குதோ அதுல இருந்து நீங்க விலகியே இருக்கணும். அது என்னது இல்லை, என்னது இல்லை, என்னுடைய இது எதுவுமே இல்லைன்னும் போதுதான் அந்த பணிவு இருக்கும். ஸோ அந்த பணிவு வந்து ராமர் கிட்ட பார்க்கலாம். ராமாயணத்துல அவருக்கு அந்த ராஜ்யத்தின் மீது பற்றே இருக்காது. உன்னை நான் ராஜாவாக்க போறேன்னும் போது, இல்லை எனக்கு அது வேண்டாம், நான் உங்களுக்கு எப்பவுமே உங்க பாதத்துல சேவை செய்ய தான் விரும்புறேன் அடிமையா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாரு, தசரதன் கிட்ட. சரி என்னுடைய கட்டளையே ஏத்துக்கோ அப்படின்னுவான். அவங்க அம்மா கிட்டயும் அழுவார். அழமாட்டாரு, ஒரு குழப்பத்தோட சொல்லுவார், நான் வந்து ராஜாவா மட்டும் இருந்தா பரவாயில்ல, கணவனாகவும் இருக்கிறேன், மகனாகவும் இருக்கிறேன், நாளைக்கு அப்பாவாகவும் ஆவேன், சகோதரனாகவும் இருக்கிறேன். அப்ப ஒரு ராஜாவாக இருந்துட்டு இவர்களுக்குரியதையும் என்னால, அதாவது இவர்களுக்கு சிறந்த அண்ணனாக, கணவனாக, குழந்தையாக இருந்துகிட்டே மக்களுடைய அனைத்து ஆசைகளையும் என்னால நிறைவேற்ற முடியுமா தெரியலையே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சொல்லுவாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நாளையில இருந்து புயலை சந்திக்க போறேன் அப்படின்னு. ஸோ அப்பதான் அவரை வந்து அந்த இடத்த விட்டு துரத்திடுவாங்க, ராஜ்யத்தை இழந்து போவார். ஸோ ஆனா அது வந்து துரத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. கைகை இப்படி உங்க அப்பா வரங்க எனக்கு கொடுத்துருக்கிறாருப்பா, உன்னை போக சொல்றாருன்னா அவ்வளவுதானே, நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்னன்ட்டு சிரிச்ச முகம் மாறாமல் போவேன். இங்க இதுல வந்து கொலை வெறி இப்படி எல்லாம் காட்டுறாங்க இல்லையா, இங்க சண்டை போட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அமைதியா போவார். ஏன்? பற்று கிடையாது. அதனுடைய பலன் என்ன? சாபம் கிடையாது. எல்லாருடைய ஆசீர்வாதத்தினால மீண்டும் அதை அடையிறார். ஆனா இந்த மாதிரி ஆச்சுன்னா என்னாச்சு, நான் உன்னை கொலை பண்ண, நீ என்ன கொலை பண்ணு, அப்படியே தலைமுறையாக கொலையாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதையும் ராமாயணத்தையும் நீங்க ஒன்றாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கர்மத்தின் விதிப்படி இது நடக்கிறதும் உண்மைதான். தப்பா நடந்தால் சரியாக எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதை வாழ்ந்து காட்டிய ஒரு உதாரணமாக ராமாயணம் இருக்கும். கற்பனை கதை தான், பட் அதுல வாழ்ந்து காட்டுற மாதிரி இருக்குது இல்லையா? அவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்களுடைய குணமே மாறும் ஒரு ராமாயணம் எபிசோடு, குறிப்பாக சீதை பேசுறதெல்லாம் பார்க்கும் பொழுது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஓம் சாந்தி.